ஜாலியா பசங்கள்லாம் தண்ணி அடிக்கட்டும். தண்ணி அடிச்சுட்டு வந்து பொண்டாட்டிய போட்டு அடிங்க அப்படின்னு யாரு சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க ஆல் ஆஃப் சடன் இப்ப நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா பெண்கள, நானும் தண்ணி அடிக்கிறேன். நானும் தம் அடிக்கிறேன். நீ என்ன தப்பெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் நானும் செய்றேன் அப்படின்னு. இந்த போட்டா போட்டி தான் பிரச்சனைகளுக்கான காரணமா நான் பார்க்குறேன். அவன் செஞ்சது தப்பு. ஒண்ணு அவன நம்ப திருத்தணும். இல்ல அவன நம்ப மாத்தணும். அப்படி இல்லன்னா நம்ப வழிய பார்த்து கூட வாழலாம். இதுவும் தப்பு கிடையாது. ஆனா அவன் செஞ்ச தப்ப நான் திருப்பி உனக்கு செஞ்சு காட்டுறேன்னு நெனைக்கிறோம்ல, அத நான் செய்யும்போது மட்டும் அது எப்படி சரியாகும்? என் கணவன் செய்யும்போது அது தவறு அப்டின்னா, அதே விஷயத்த நான் செஞ்சாலும் அது தவறாக தானே இருக்கணும். ஆனா நம்ம அப்படி பார்க்கறது இல்ல. நானும் அதே தான் சொல்றேன். என்ன அப்டின்னா, தப்பு வந்து யார் செஞ்சாலும் தப்பு தான். அப்ப ஆண் செய்யும்பொழுது அத நார்மலைஸ் பண்ணி, அப்ப வந்து ஆண் அப்டி இருக்கான் அப்டின்னா, அவன் வந்து சாட்டர்டே வெளில போவான். அவன் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட இருப்பான். இத நார்மலைஸ் பண்றத நிறுத்தணும் அப்டின்றது தான் அது என்னுடைய கருத்து. நார்மலைஸ்டு கிடையாது. அது தப்பு தான். ம். அதனால தான் சட்டம் உங்களுக்கு உதவுது. அது இப்படிதான் ஆயிடுச்சு. இத மாத்த முடியலங்கும்போது தான் சட்டம் என்ன சொல்லுது? அவன் தண்ணி அடிச்சுட்டு வந்து உங்கள அடிச்சான்னா, அது குற்றம். நீ கம்ப்ளைண்ட் குடுக்கலாம். அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். அவன நீ ஜெயிலுக்கு அனுப்பலாம். அவன்கிட்ட நீங்க நிவாரணம் கேட்கலான்னு. அப்போ அதற்கான அந்த குற்றத்துக்கான பதில் என்னவோ அத தான் நம்ம பண்ணணும். அவன் தப்பு பண்ணிட்டான்னா, அவன தண்டிங்க. அவன் தப்பு பண்ணிட்டான்னா, அவன் மேல கேஸ் போடுங்க. அவன் தப்பு பண்ணல அப்படிங்கும்போது, நான் ஒரு தப்ப பண்ணி, இந்த தப்ப அவன் தட்டி கேட்கிறான் அப்படின்னா, "நீ பண்ணினல்ல நேத்து. அத இப்ப நான் கம்முனு தானே இருந்தது இந்த உலகம். இன்னைக்கு நான் பண்ணுவேன். இந்த உலகமும் அப்படியே தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, அது எப்படி சரியான பதிலாகும் அப்படிங்கிறது தான். தப்பு யாரு செஞ்சாலும் தப்பு தான். ஆண் செய்யும்போது தப்பு தான். அதே விஷயத்த பெண் செய்யும்போதும் தப்பு தான். பட் ஆண் செஞ்ச தப்பு செய்யும்போது, அது நார்மலைஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியல. அதெல்லாம் குற்றங்களா இருந்ததுனால தான் இவ்ளோ பெண்கள பாதுகாக்கக்கூடிய சட்டங்கள் வந்திருக்கு. இந்த சட்டங்கள எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு இவன தண்டிக்கிறது தான் நம்ம வேலையா இருக்கணுமே ஒழிய, இதுக்கெல்லாம் குற்றம் செஞ்சவன தண்டிக்கணும் நம்ப. ஆனா இந்த சட்டங்கள் எல்லாம் கையில எடுத்துக்கிட்டு, இவன தண்டிக்கிறத விட்டுட்டோம். அதே தவறுகள நம்ம திருப்பி செஞ்சுகிட்டு இருக்கோம். அந்த சட்டங்கள அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த சட்டத்தினால நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அது கிடைக்கல. ஆக்சுவலி டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் ஒரு வெல்ஃபேர் லெஜிஸ்லேஷனுங்க. பெண்கள பாதுகாக்கிறதுக்காக, பெண்களுக்கு தேவையான விஷயங்கள குடுக்கறதுக்காக, ஒரு வீடே இல்லாம ஒரு பொண்ணு நிக்கிறா. அம்மா வீடும் இல்ல, அப்பா வீடும் இல்ல, ஹஸ்பண்ட் வீடும் இல்ல, வெளியில தொரத்திட்டார் அப்படின்னா, ஒரு ஆல்டர்னேட் அக்காமடேஷன் குடு. ஒரு ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டு குடுன்னு, அவங்களுக்கு தேவையான ப்ரொவைட் பண்றதுக்காக வந்த சட்டம். ஆனா, அந்த சட்டத்த கையில எடுத்துக்கிட்டு, ஒருத்தன தண்டிக்க முடியுமான்னு நம்ம தேடுறது தான் தப்புன்னு நான் சொல்றேன். அதுல நிவாரணம் கேளுங்க. அது சரி. அதுல உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க என்ன இழந்தீங்களோ, அத நீங்க கேளுங்க. அது சரி. நான் அதனால தான் நான் சொல்றேன். ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது நீங்க எங்க கேட்பீங்க? இல்லாதது திருப்பி கிடைக்கிறதுக்கு பேர் தானே சுதந்திரம். எந்த ஒரு உரிமை உங்களிடம் இருந்து மறுக்கப்பட்டதோ, அந்த உரிமைய நீங்க திருப்பி மீட்டெடுத்தால் தானே அது சுதந்திரம்.